வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வடகறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை ஸ்பெஷல்னு சொல்லலாம். சென்னையில் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த இட்லி வித் வடகறி கிடைக்கும். பட் இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, நான், புல்லாவ், வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலைப்பருப்பு, 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தாளிப்பதற்கு பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், சிறிதளவு தேங்காய், மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தண்ணி. இன்றைக்கி இது இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை 1 ஹவர் முந்தி நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற போட்டு அது தண்ணியெல்லாம் நான் 1 ஹவர் கழித்த பிறகு தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதோட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதோட ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, 2 கார்லிக் போட்டு நான் அப்படி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைக்கணும். மையம் அரைக்கக்கூடாது, அப்படி லைட்டாக குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி எப்படி இதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இது வந்து வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் வடை இருந்தால் கூட அதில் பண்ணிக்கலாம். பட் நான் வடை மேக் பண்ணி பண்ணுறேன். இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். இதை வந்து நம்மளுக்கு ஹெல்த் கான்சியஸ், நிறையா வந்து ஆயில் சேர்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் பண்ணிவிட்டு இதை உருண்டையாக எடுத்து இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் அப்படியே வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அதை ஸ்ட்ரீம் பண்ணி அப்புறம் உறுத்து வச்சும் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் வடை மாதிரி பண்ணால் கொஞ்சம் அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மசாலாலாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு வேறு வகை டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் அன்றைக்கி வடை மாதிரி பண்ணி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நான் இது வடை மாதிரி நான் தட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வடை மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன். நம்ம எப்படினாலும் அதை வந்து நம்ம உறுத்து அந்த உதிரியாக பண்ணி தான் நம்ம வந்து அந்த வடகரி பண்ண போகிறோம். உங்களுக்கு வடை மாதிரியும் தட்டிக்கலாம், இந்த மாதிரி இல்லைனா உருண்டையாக தட்டி போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கிள்ளி போட்டு பக்கடா மாதிரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துப்போம். டெம்பரேச்சர் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக வைக்க வேண்டாம். அப்போ தான் உள்ளதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வேகும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதை எடுத்துடலாம் தனியாக. அதுக்கு ஒரு தனியாக கிரேவி பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ வந்து வடையெல்லாம் நல்லா எடுத்து வச்சிட்டோம், பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டு. அதுக்குள்ள நம்ம அந்த கிரேவியை நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி விடுவோம். நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கூட கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். 2 மராட்டி மொக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கருப்பு ஏலாச்சி, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு ஏலக்காய் இவ்வளோ போட்டிருக்கேன். அது பொரியட்டும். நான் வந்து 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக. அதை போடுவோம். இப்போது ஆனியன் உள்ளே போட்டிருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த வடையில் வந்து உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் அது வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம இப்போ வந்து அந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போது 2 க்ரீன் சில்லியை வந்து லைட்டாக அப்படி கீறி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் எதுன்னு வேண்டாம், லைட்டாக கீறி வச்சுருக்கேன். அதை போட்டுப்போம்.
நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா கிரேவி கிடைக்கும் நமக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம போட்டுருவோம். நிறைய வேண்டாம், ரெண்டும் சேர்த்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதோடைய வாசனை போகட்டும், இஞ்சி பூண்டு வாசனை லைட்டாக கிளறிக்கிடுவோம். இப்போ பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளி பழம் எடுத்து நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நான் போட்டாச்சு. தக்காளி வந்து நல்லா கிளறி விடணும். அது எண்ணெயிலே அந்த தக்காளி நல்லா வெந்து அப்படியே நல்லா குழஞ்சி வெந்துடணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்ப்போம். இன்னும் வேகலை தக்காளி, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ வந்து இந்த மசாலாவெல்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன். இந்த கரம் மசாலா தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதில் பட்டை கிராம்பு லைட்டாக போட்டிருக்குங்கிறதுனால வேண்டானா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ அதையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த தக்காளியோடு சேர்ந்து அது மசாலாவும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலராக வேணும்னா காஷ்மீரி மிர்ச்சி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தக்காளி எவ்வளோ வெந்திருக்குன்னு. தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிடணும். மசாலாலாம் நல்லா வந்து நல்லா மேஷ் ஆகிருக்கு. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நிறைய தண்ணி வேண்டாம், ஏன்னா செமி கிரேவி மாதிரி தான் இது நம்ம வைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வடையில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சு அந்த மசாலா வாடெல்லாம் போகட்டும், தண்ணி கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த வடையை வந்து நான் இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் பக்கோடாவும் போடலாம், கிள்ளி போடலாம். ஸோ நான் வடை மாதிரி தட்டிங்கிறதுனால பிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நொறுக்க வேண்டாம், இந்த மாதிரி பிச்சு வச்சா போதும். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன பீஸ் தேங்காயை எடுத்து நல்லா பைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றுவோம். இந்த தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இது ஊற்றினா கொஞ்சம் கிரேவி கூட கொஞ்சம் இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன் தேங்காய். ஆட் பண்ணார் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து கிரேவி நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி அந்த எண்ணெய்லாம் மேலே அப்படியே ரெட்டிஷாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த வடையை நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த வடை அந்த தண்ணியில் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் வச்சுப்போம்.
இப்போ 1 மினிட் ஆகிட்டு திருப்பி நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்பொழுது சுவையான வடகரி தயார். இதை வந்து நம்ம எப்படி பவுலுக்கு மாற்றலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி நைட்டுக்கு இட்லி வித் வடகரி தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நம்ம வடகரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்பொழுது வடகரி தயார். இதை வந்து இட்லியோடு சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே எனக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் ட்ரை பண்ணுறேன் அதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. நாளை அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜெயா ஜஸ்டின்.